இந்த மாதிரியான தீய சக்திகள்லாம் வீட்டுல அண்டாம இருக்கிறதுக்கு வீட்டோட நிலைவாசல்ல எந்த ஒரு பொருளை நம்ம கட்டி வைக்கிறது சிறப்பு. லீடர் மாதிரி வேலை செய்யணும், பக்கவா இருக்கணும். அதை பார்த்தாலே நம்மளுக்கே நல்லா ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். அந்த மாதிரி பொருள் அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் வாங்கி கூட இல்லை, நீங்கள் ஈஸியாக அவ்வளோ ஒரு பவராக இருக்கும், அவ்வளோ ஒரு தன்மை அதுக்கு. 100% நீங்கள் நல்லா உணரலாம். தீய சக்தி வாசல் வேறு வரும் தவிர உள்ள வராது. ஆனால் இந்த 3 பொருளும் வாங்கவும் செய்யலாம். முழுக்க லட்சுமி வரத்துக்கு, பணம் வரத்துக்கு, வசியம் வரத்துக்கு, தன வசியம், யோக வசியம், பெண் வசியம், ஆண் வசியம் எல்லாம் கிடையாது. ஒன்லி ஒன் தீய சக்தியை அண்டாமல் இருக்கிறதுக்கு இது 3 பொருள். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் நிறைய பேர் இதை கேட்குறாங்க. என்னன்னா, எங்க வீட்டில் ஒரு துர்சக்தி இருக்கு, தீய சக்தியோட நாட்டம் இருக்கா மாதிரி இருக்கு, ஒருவேளை பேய் பிசாசு காத்து கருப்பு இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரியான தீய சக்திகள்லாம் வீட்டுல அண்டாம இருக்கிறதுக்கு வீட்டோட நிலைவாசல்ல எந்த ஒரு பொருளை நம்ம கட்டி வைக்கிறது சிறப்பு? நல்ல ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. மக்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ நார்மலாக இப்போ இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா ஆயத்து போட்டது வைப்பாங்க, கிறிஸ்தவரில் பார்த்தீங்கன்னா சிலுவை போட்டது வைப்பாங்க. இப்போ ஹிந்துக்கள் பார்த்தீங்கன்னா அம்மன் வைப்பாங்க, காளி வைப்பாங்க, விநாயகர் வைப்பாங்க, கந்திஷ்டி விநாயகர் நிறைய இருக்குது. அதில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி மாட்டை சொல்லியிருப்பேன், அப்புறம் குதிரை லாடம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி அடிக்க சொல்லி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய விஷயம் போட்டு இந்த கயிறில் போட்டு இந்த கல்லெல்லாம் வச்சு நிறைய இருக்குது. ஸோ ஒரு கண் திருஷ்டியும் ஒரு கெட்ட சக்தியும் அடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையோட பவர் நல்லா லீடர் மாதிரி வேலை செய்யணும், பக்கவாக இருக்கணும். அதை பார்த்தாலே நம்மளுக்கே நல்லா ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். அந்த மாதிரி பொருள் அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் வாங்கி கூட இல்லை, நீங்கள் ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த பொருளை நீங்கள் வாசலில் எடுத்து யூஸ் பண்ணிங்கனாலே எரிஞ்ச ஒரு ஆத்மாவே இருந்தாலும் சரி, துரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி, பிரேமா ஆத்மா இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு ஆத்மாவும் இறந்து போயிருக்கு, அது உங்கள் தெருவுலையோ உங்கள் வீட்டை சுற்றியோ நடமாட்டம் இருக்குன்னா அது உங்கள் வீட்டில் வர முயற்சி பண்ணால் வாசலோடு நின்றோம், உள்ளே வராது. அந்த மாதிரியான பொருள் இருக்கு. சரிங்களா? நானே எக்ஸாம்பிள் ஒரு ஏவல் இதுதான். பட் அதுக்கு செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், அதுக்கான சக்தி ஓரளவுக்கு தான் தடுக்குமே தவிர முழுமையாக தடுக்காது. ஓகேங்களா? ஆனால் அடிச்சு ஏன்னா மந்திரம் ஓத ஜெபிக்க பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக இயற்கையாக ஒரு ஆத்மா சுற்றுறதோ வளர்த்துறதோ வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சின்னா வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு பொருள் என்ன அது? அப்படிப்பட்ட பொருள் பார்த்தீங்கன்னா அது 3 குச்சி வகை, 3 மரம் வகையான சேர்ந்தது. 3 மரம். அது என்ன 3 மரம்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் மாமரம். மாமரம்னா மாம்பழம், மாங்காய் மரம் ஒன்று. ரெண்டாவது வேப்ப மரம். ஓகேங்களா? மூணாவது எருக்கஞ்செடின்னு சொல்கிறேன் இல்லையா, எருக்கஞ்செடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கணும், வெள்ளை எருக்கஞ்செடியாக இருக்கும். எருக்கஞ்செடியில் பார்த்தீங்கன்னா சில வயலட் கலரில் இருக்கும், ரெண்டு மிக்ஸாக இருக்கும். அது கிடையாது, வெள்ளை எருக்கஞ்செடி எடுக்கணும். வெள்ளை எருக்கஞ்செடியிலேருந்து வேறு நீங்கள் இருக்கும்போது அந்த மரத்தோட இது பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கணும், பசுமையாக இருக்கணும், பச்சையாக இருக்கணும். நீங்கள் அப்படி ஒரு கத்தியால் குத்தினா அதில் பால் வர மாதிரி இருக்கும், பச்சையாக இருக்கணும். அதை எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிடணும். எப்படி? அதாவது வெள்ளை இருக்கு வேர் எடுக்கணும். வேர்னா அடி வேர், பூமியில இருக்கிற வேர் இல்லை, கொஞ்சம் வேருக்கும் கீழே மேலே கனமான ஒரு பீஸா பகுதி தண்டு மாதிரி இருக்கணும். அந்த தண்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோலை சீவிடணும். நேச்சுரலாக இயற்கையாகவே அந்த 3மே அதில் படுற மாதிரி இருக்கணும். இது என்ன பண்ணணும், இந்த 3ஐயும் எடுத்து 3 கயிறு சம்மந்தப்பட்டது கட்டலாம். அட்லீஸ்ட் 2-3 கயிறு கட்டியே ஆகணும். ஒன்று பச்சை கலரு, ஒன்று சிகப்பு கலரு, ஒன்று மஞ்சள் கலரு. 3 வகையான கயிறும் கட்டலாம், இல்லை 3 வகையான துணியும் கட்டலாம். அது அந்த 3த்தையும் சேர்த்து கட்டணும். 3 மாமரம், வேப்பமரம், எருக்கங்குச்சி, இந்த 3மே எடுக்கணும். எருக்கங்குச்சியில வெள்ளை இருக்கும், சிவப்பு கிடையாது. 3 குச்சி எடுக்கிறோம், மீடியம் சைஸ்ல வெட்டிக்கிறோம், 3மே எடுத்துடுறோம். அதை பார்த்தீங்கன்னா பன்னீரால கழுவிடுறோம். எடுத்தோன்னா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, பன்னீரால வாஷ் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா சாம்பிராணியில காட்டணும். ஃபர்ஸ்ட் எடுத்துடணும், க்ளீன் பண்ணிடணும், அதை நல்லா பன்னீரில் வாஷ் பண்ணிடணும். சாம்பிராணி ஊறி ஏற்றுற மாதிரி சாம்பிராணி நல்லா காமிச்சிட்டு அப்படியே 3 வகையான துணி,
கருப்பு, சிகப்பு, மஞ்சள். மஞ்சள். ம். இந்த 3 துணியும் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே சுற்றிட்டு ம். அப்படியே நிலவாசலில் நீங்கள் கட்டுங்க. ம். சிட்டு மாதிரி வேலை செய்வாப்புல. ஓ. அப்படி வேலை செய்யும். ம். அவ்வளோ ஒரு பவராக இருக்கும். ம். அவ்வளோ ஒரு தன்மை அதுக்கு. 100% நீங்கள் நல்லா உணரலாம். தீய சக்தி வாசல் வரை வரும் தவிர உள்ள உள்ள வராது. வராது. ஆனால் இந்த 3 பொருளும் வாங்கவும் செய்யலாம், கிடைக்கவும் கிடைக்குது. ஒரு தெருவில் இந்த 3மே கிடைச்சிரும். ஆமா, 3மே இது கிடைக்கும். பெரிய வேலையே கிடையாது. அதே மாதிரி இது எவ்வளோ நாளுக்கு இந்த தன்மை இருக்குன்னா, ம். குறைஞ்சதும் உங்களுக்கு அதோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைனாலும் ஒரு 3 48 நாள் கூட நீங்கள் வைக்கலாம். ஓ, ஒரு 48 இல்ல, 3 48. 48. ம். ம். ஸோ 3 மண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த 348னா 3 மண்டலம். 3 மண்டலத்துக்கு அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நார்மலாக தண்ணியில் போட்டு திருப்பி புதுசாக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். ம். இது முழுக்க லட்சுமி வரத்துக்கு, பணம் வரத்துக்கு, வசியம் வரத்துக்கு, தன வசியம், யோக வசியம், பெண் வசியம், ஆண் வசியம் எல்லாம் கிடையாது. ஒன்லி ஒன் தீய தீய சக்தியை சக்தி உள்ளே அண்டாமல் இருக்க. அண்டாமல் இருக்கிறதுக்கு இது 3 பொருள். ஓகே. முழு நம்பிக்கையோட பண்ணுங்க, அரை நம்பிக்கையோட பண்ணாதீங்க. முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். அற்புதம் குருஜி, ரொம்ப சூப்பரான தகவலா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த தீய சக்தி பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த தீய சக்தி துர்சக்தியிலேருந்து நம்ம விடுபடணும், எதுவும் நம்மளை அண்டக்கூடாது, வீட்டு வாசலுக்கு கூட வரக்கூடாதுன்னா எளிமையா 3 குச்சிகள், மரத்தினுடைய குச்சிகளை பயன்படுத்தி செய்ய சொன்ன அற்புதமான பரிகாரம் நல்லா இருந்தது. நன்றி. நன்றிம்மா.